வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த சில நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தான் டெல்லி சென்றீர்களா மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் என மு.க.ஸ்டாலின் கேள்வி. பாஜகவை விமர்சித்தால் ஆபத்து என முதலமைச்சர் விஜய் மௌனம் காப்பதாகவும் விளாசல். தாவேகா நமக்கு எதிரியே இல்லை, திமுக தான் நமக்கு உண்மையான எதிரி என அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தாவேகாவின் வெற்றி நிலையாக இருக்காது, அடுத்து எப்போது தேர்தல் வந்தாலும் நமக்குத்தான் வெற்றி என்றும் உறுதி. அதிமுக எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் விலைக்கு வாங்குவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆதரவு அளித்த கட்சிகள் மீது முதலமைச்சர் விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா எனவும் சிரமாரி கேள்வி. பனையூர் தலைமை அலுவலகத்தில் தாவேகாவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர் சால்வை அணிவித்து வரவேற்ற பொதுச் செயலாளர் ஆனந்த். பாஜகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி. அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான பாலகங்காவும் தாவேகாவில் இணைந்தார். தாவேகா ஆட்சியிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. இது சினிமா அல்ல, ஆட்சி நிர்வாகம் எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடும் தாக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் தாவேகா வெற்றி பெற்றதைப் போல இனி நாமும் வெல்வோம் என அதிமுக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக நிர்வாகிகள் சமூக வலைதள செயல்பாடுகளை அதிகரித்து அரசின் தவறுகளை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். மத்திய அரசின் அனுமதி பெற்று 2 மாதங்களில் வைகை அணையை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். வைகை அணையை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. மேகதாது விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை செயல்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் தாவேகா அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல் ஆட்சிக்கு வந்த துவக்கத்திலேயே தாவேகா அரசால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஏமாற்றம் என்றும் விமர்சனம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மகளிர் அணியினருடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆலோசனை. பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என மகளிர் அணி நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல். திமுக ஆட்சியின் திட்டங்களை தாவேகா காப்பி அடிப்பதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் பெண்கள் உற்சாகம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போராறு பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்த பெண்கள். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார். தமிழ்நாடு பட்ஜெட் நல்ல விதமாக இருக்கும், விரைவில் எதிர்பார்க்கலாம் என அமைச்சர் மரிய வில்சன் பேட்டி. புவனகிரி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ PS அருள் பாஜகவில் இருந்து விலகல். தற்போதைய நிலையில் பாஜக நோட்டாவிற்கு கீழே சென்று கொண்டிருப்பதாக கடும் விமர்சனம். சேதமடைந்த கேபிள்கள், அதிக சுமை தாங்க முடியாத மின்மாற்றிகள் மின்தடைக்கு காரணம்.
மின்தடை தொடர்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட கண்காணிப்பு குழு கண்டறிந்துள்ளதாக மின்வாரியம் விளக்கம். பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குபவர்கள் அடுத்த நாள் பணியில் இருக்க மாட்டார்கள். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் திட்டவட்டம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக கரிகால நியமனம். ஏற்கனவே பதவியில் இருந்த எஸ்.கே. செல்வம் கட்சியிலிருந்து விலகி தவிகவில் இணைந்த நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. ஏஐயால் மனிதர்களின் வேலைவாய்ப்பை பறிக்க முடியாது என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. ஏஐ தெரியாதவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் பேச்சு. ரஜினிகாந்த் பெயரையோ புகைப்படத்தையோ எந்த அமைப்பு எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது என ரஜினி ரசிகர் நற்பணி மன்றம் எச்சரிக்கை. நடிகர் ராகவா லாரன்ஸ் வெளியிட்ட சமீபத்திய வீடியோவில் ரஜினி பெயரை பயன்படுத்திய நிலையில் அதிரடி அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக மாவட்ட ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் நேரில் ஆஜர். விசாரணைக்கு ஆஜரான மாவட்ட ஏடிஎஸ்பி பிரேமானந்தனிடம் சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே 1.5 வயது குழந்தையை கொன்ற தாய் கைது. தகாத உறவுக்கு குழந்தை தடையாக இருந்ததால் கொலை செய்தேன் என கொடூர தாய் வாக்குமூலம். பச்சை நிற பாக்கெட் பால் எந்தவித தடங்களும் இன்றி தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும். எந்தவொரு பால் வகையின் விநியோகமும் நிறுத்தப்படவோ குறைக்கப்படவோ இல்லை எனவும் ஆவி நிர்வாகம் விளக்கம். டீசல் விலை உயர்வு காரணமாக நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை குறைந்தபட்சமாக 7 ரூபாயாக உயர்த்த முடிவு. விலையை உயர்த்தினால்தான் கோழி பண்ணை தொழில் நீடிக்கும் என தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் தகவல். சட்ட விதிமீறல்களை சுட்டிக்காட்டாமல் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பும் மேடையாக பொதுநல வழக்குகளை தரம் குறைக்க முடியாது. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில் அருகே புதிய பேருந்து நிலையம் கட்ட தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை எழும்பூரிலிருந்து செங்கல்பட்டுக்கு ஜல்லிக்கற்கள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயில் பெட்டிகளை மீட்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே நகை அடகு கடையில் 80 சவரன் தங்கம் 15 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. இரும்பு கதவை உடைத்து கைவரிசை காட்டிய கும்பல் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நிபா ஷிகேல்லா வைரஸ் தொற்று பரவி வருவதன் காரணமாக தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். நீலகிரி சோதனை சாவடியில் சுற்றுலா பயணிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனைக்கு பின்பே அனுமதி. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் புலி மாநகரில் ஒற்றை குரங்கு அட்டுழியத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் பதற்றம். வீடுகளுக்குள் சென்று உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதோடு இளைஞர் ஒருவரை துரத்தி கடித்து வைத்ததால் பரபரப்பு. ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. 2 மணி நேரத்திற்கும் மழை நீடித்ததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா உள்ளிட்ட நாடுகளுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. இந்தியா, பிரான்ஸ் இடையிலான கடல்சார் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு.
இந்திய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் நியமனம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வலுவான தடுப்பு திறனை உருவாக்குவதில் பங்காற்றியதால் முக்கிய பொறுப்பு. துபாயிலிருந்து அகமதாபாத்திற்கு இண்டிகோ விமானத்தில் கடத்தப்பட்ட 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். விமானத்தின் ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள் கருப்பு டேப் மூலம் ஒட்டி கடத்தி வந்தது சோதனையில் கண்டுபிடிப்பு. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் தகவல். இடைக்காலத்தில் எந்த தகவலும் வெளியிடப்பட மாட்டாது என்றும் திட்டவட்டம். தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக பெட்ரோல் டீசல் விற்பனை செய்ய பெட்ரோலிய அமைச்சகம் தடை. பெட்ரோல் பங்குகளில் ஒரு வாடிக்கையாளர் அல்லது ஒரு வாகனத்திற்கு 200 லிட்டர் டீசலுக்கு மேல் வழங்கக்கூடாது என கட்டுப்பாடு. கர்நாடகாவின் கலபுரகி நகரில் உள்ள ஒரு அரசு பெண்கள் கல்லூரி வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 5 மாணவிகள் காயம். பேராசிரியர் விரிவுரை நடத்தி கொண்டிருந்த போதே கூரை இடிந்து விழுந்து துள்ளுது. காயமடைந்த 5 மாணவிகளும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் கேரள போக்குவரத்து கழகத்தை மீட்க புதிதாக பதவியேற்ற கேரள அரசு புதிய திட்டம். அரசு பேருந்துகளில் தனிநபர் மற்றும் தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்களை காட்சிப்படுத்தி நிதி திரட்ட முடிவு செய்திருப்பதாக தகவல். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் வெங்காயத்துக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலையை உயர்த்திய மத்திய அரசு. கிலோவுக்கு 15 ரூபாய் 80 காசுகளாக இருந்த கொள்முதல் விலை இன்று முதல் 16 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம். இந்தியாவில் எல்னினோ காலநிலை சூழல் நடப்பு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேலும் வலுவடையக்கூடும். உலகளாவிய வானிலையிலும் இந்தியாவின் பருவமழை பொழிவிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சீனாவின் சாங்சோங் பகுதியில் ஹெலிகாப்டர் தரையிறங்க முயன்ற விபத்து. 2 பேர் காயமடைந்த நிலையில் அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியீடு. ஃபிஃபா உலகக்கோப்பையில் இன்று நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் அமெரிக்க அணி வெற்றி. 4-1 என்ற கணக்கில் பராகுவே அணியை வீழ்த்தி அபாரம். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகள் பலப்பரீட்சை. அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் மொராக்கோ அணிகள் மோதல். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு ஹைட்டி ஸ்காட்லாந்து அணிகள் மோதல். காலை 9:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் அணியை எதிர்கொள்கிறது துருக்கி. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாளை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி குராசோ பல பரீட்சை. வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 1,10,880 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலையைப் போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. 90 நாட்களுக்கு பிறகு குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க அனுமதி. நடைமேடை பணிகள் காரணமாக விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பாக குளிக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே 2 தலையுடன் பிறந்த அதிசய கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டியை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கண்டுகளிப்பு.
அமர்நாத்தில் உள்ள பனிலிங்கத்தை தரிசிப்பதற்கான யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி முதல் தொடக்கம். பாதுகாப்பு உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் குறித்து ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் அதிகாரிகளுடன் அமித்ஷா ஆலோசனை. வார விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். வார விடுமுறையை முன்னிட்டு திருப்பதியில் குவிந்த பக்தர்கள். நேற்று ஒரே நாளில் 75,000 பேர் ஏழுமலையானை தரிசித்ததாக தகவல். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆனி திருமஞ்சன விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கோவையில் குயின் ஆஃப் கோயம்புத்தூர் என்ற பெயரில் நடந்த அழகு போட்டியில் நடிகை ஹன்சிகா மோத்வானி சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. அழகு தேவதைகள் ஏராளமானோர் அன்னநடை போட்டு காண்போரை கவர்ந்தனர்.